திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட். இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். சட்டவிரோத இறால் பண்ணைகளை மூட சென்னை ஹைகோர்ட் உத்தரவு. திருவாரூரில் சட்டவிரோதமாக செயல்படும் இறால் பண்ணைகளை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட தில்லைவிளாகம், உதயமார்த்தாண்டபுரம், தொண்டையக்காடு போன்ற கிராமங்கள் மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள இறால் பண்ணைகளை அகற்றக் கோரி தில்லைவிளாகம் கிராம பஞ்சாயத்து தலைவர் யோகநாதன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் இறால் வளர்ப்பிற்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்களால் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. உலக பிரசித்தி பெற்ற உதயமார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயத்திற்கு வரும் பறவைகளுக்கும் பாதிப்பை ஏற்படுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி இந்த பகுதிகளை ஆய்வு செய்து பதிவு செய்யப்படாமல் செயல்படும் இறால் பண்ணைகளை கண்டறிந்து அவற்றை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிம நிபந்தனைகள் மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் அந்த உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும். இந்த நடவடிக்கையை 12 வாரங்களுக்குள் மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தாலுகாவிற்கு உட்பட்ட தில்லைவிளாகம், உதயமார்த்தாண்டபுரம், தொண்டையக்காடு போன்ற கிராமங்களில் மற்றும் விவசாய நிலங்களில் உள்ள இறால் பண்ணையை அகற்ற தில்லைநாயகம் கிராம பஞ்சாயத்து தலைவர் யோகநாதன் என்பவர் வழக்கு ஒன்றை தொடுத்திருந்தார். அந்த வழக்கில் இறால் வளர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடிய ரசாயன பொருட்களால் கிராமங்களில் உள்ள நீர்நிலைகள் பாதிக்கப்படுகிறது. இதனால் உதயமார்த்தாண்டபுர பறவைகள் சரணாலயத்திற்கும் வரும் பறவைகளுக்கும் நோய்கள் உட்பட பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் தொடர்ந்த வழக்கில் விசாரித்த நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி அவர்கள் இறால் பண்ணையை கண்டறிந்து மூட நடவடிக்கை எடுக்க வேண்டும். உரிய நிபந்தனை மீறப்பட்டது கண்டறியப்பட்டால் அந்த உரிமத்தை ரத்து செய்வது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.